தேவையானவை இவைகளையே சிந்தியுங்கள். ஆண்டவரே, என் செயல்களை மாற்றுவதற்கு முன் எண்ணங்களை மாற்றும், என் இதயத்தை தூய்மைப்படுத்தும். ஏனெனில் எண்ணமே செயலின் தொடக்கம், செயலே வாழ்வின் சாட்சி என்ற வேண்டுதலோடு இத்திருப்பலியில் இணைவோம். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்றைய திருப்பலியானது மண்ணின் மங்கைகளுக்காகவும் மாங்குழி, வாடிவிளை, படர்நிலம், தட்டான் விளை இறை மக்களுடைய நலன்களுக்காகவும் அவருடைய குடும்ப வாழ்வு சிறக்கவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. கடவுள் நிறைவாய் ஆசீர்வதிக்கவும், குறிப்பாக இந்த பங்கில் இருக்கக்கூடிய வசந்தபுர இறை மக்களையும் பக்தர்களாக வந்திருக்கக்கூடிய அனைவரையும், அனைவருடைய எண்ணங்கள், வேண்டுதல்கள் அனைத்தையும் ஆண்டவர் நிறைவாய் தந்தருள வேண்டுமென்று இந்த கல்வாரி திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். நம்முடைய எண்ணங்களைப் போல கடவுள் நமக்கு வாழ்வு தருவார் என்ற நம்பிக்கையோடு இந்த பலியில் இணைவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரு பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இறைவா சரணம், கடைக்கண் பாராய் சரணம். கருணை இறைவா சரணம், கடைக்கண் பாராய் சரணம். சோர்ந்து போகின்றவர்களை வழிநடத்தும் எம் அன்பு இறைவா, எங்கள் அன்றாட வாழ்க்கையில் தவறான சிந்தனைகளால் கட்டுப்பாடு இல்லாமல் மனம் போன போக்கில் நன்மை தீமையை பகுத்தறியாது இறை நம்பிக்கை இழந்து வாழ்ந்தமைக்காக மனம் வருந்துகின்றோம். இறைவா, எங்களை மன்னித்தருளும். கருணை இறைவா சரணம், கடைக்கண் பாராய் சரணம். அன்பின் இறைவா, கருவிலும் தோளிலும் சாய்த்து வளர்த்து எடுத்த எம் பெற்றோருக்கு உடனிருப்பை, அன்பை, அரவணைப்பையும் கொடுக்காமல், ஆறுதலான வார்த்தைகளை பரிமாறாமல் இருந்த தருணங்களுக்காக மனம் வருந்துகிறோம். எங்களை மன்னித்தருளும். கருணை இறைவா சரணம், கடைக்கண் பாராய் சரணம். மன்னியுங்கள், மன்னிக்கப் பெறுவீர்கள். இரக்கத்தின் இறைவா, இறைவனுக்கு உகந்த வாழ்வு, உண்மையான மனமாற்றம். இறை நம்பிக்கை என்பதை உணராமல் பட்டம், பதவி, அதிகாரம் என வாழ்ந்த தருணங்களுக்காக மனம் வருந்துகிறோம். எங்களை மன்னித்தருளும். கருணை இறைவா சரணம், கடைக்கண் பாராய் சரணம். கருணை இறைவா சரணம், கடைக்கண் பாராய் சரணம். எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நாம் செய்த குற்றங்கள், பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிறைவான வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே மனத்தோருக்கு அமைதியாகுக.
உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறி தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியாரோடும் தந்தையாகிய இறைவன் மாட்சியில் இருப்பவன் நீரே. மன்றாடுவோமாக. எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, குழந்தை இயேசுவை வணங்கும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் அவரது பெயரின் இனிமையை இவ்வுலக வாழ்வில் துய்த்துணர்ந்தபின் என்றென்றும் உள்ள மகிழ்ச்சியையும் தாயகமாம் வான்வீட்டில் பெற்று மகிழ்வோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஒளியேற்றுதல். கிறிஸ்துவின் ஒளியை ஒளிவிக்கும் ஒளியின் சின்னங்களாய் இவ்விழாவினை தலைமையேற்று சிறப்பிக்க வருகை தந்துள்ள தலைமை தந்தை மற்றும் மறையுரையாற்ற வருகை தந்துள்ள தந்தை அவர்கள் இணைந்து ஒளியினை ஏற்ற அகமகிழ்வுடன் அழைக்கின்றோம். அருளின் மாட்சியும் அன்பின் முகமலர்ச்சியும் வெளிப்பாடாய் பிறரை வியக்க வைக்கும் வண்ணம் எம் பங்கின் வளர்ச்சியின் பாதையில் கொண்டு செல்லும் எம் பங்கு தந்தை மற்றும் விழாவிற்கு வருகை தந்துள்ள தந்தையர்கள் இணைந்து ஒளியேற்ற அன்புடன் அழைக்கிறோம். அன்பை அடித்தளமாகவும் பாசத்தை மூலைக்கல்லாகவும் கொண்டு எம் பங்கின் செயல்பாடுகளில் இணைந்திருக்கும் அருள் சகோதரிகள் இணைந்து அன்பின் ஒளியை ஏற்ற அன்பாய் அழைக்கிறோம்.
பாசத்தின் மலர்களாய் பட்டாம்பூச்சிகளாய் 25ஆம் ஆண்டு வெள்ளி விழாவில் இனிதே இணைந்து நல்ல செயல், நல்ல எண்ணம், நல்ல வாழ்க்கை என சிறப்புற பயணித்து கொண்டிருக்கும் எம் மண்ணின் மங்கையர் இருவர் இணைந்து பாசத்தின் ஒளியினை ஏற்ற அகமகிழ்வுடன் அழைக்கிறோம். பூவோடு இணைந்து நாரும் மனம் பெறும் என்பது போல 25ஆம் ஆண்டு வெள்ளி விழாவில் அனைவரும் இணைந்து பயணிக்க எம் பங்கை, வாடிவிளை, படர்நிலம், தட்டான்விளை பங்கு நிர்வாகிகள் இணைந்து உறைவின் ஒளியினை ஏற்ற அகமகிழ்வோடு அழைக்கின்றோம். இன்றைய முதல் வாசகமானது சபையுரையாளர் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இந்த உலகில் சில நேரங்களில் அநீதி நடப்பதையும் தீமை செய்பவர்கள் தற்காலிகமாக வெற்றி பெறுவது போல தோன்றுவதையும் நாம் காண்கின்றோம். ஆனால் அந்த வெற்றி நிலையானது அல்ல. ஆண்டவருக்கு பயந்து நடப்பவர்களுக்கு இறுதியில் நன்மையே உண்டாகும் என்பதை இவ்வாசகம் கூறுகிறது. இவ்வாறு செயலுக்கு முன் ஒரு எண்ணம் பிறக்கின்றது. அந்த எண்ணம் நீதியுடனும் இறையச்சத்துடனும் இருந்தால் வாழ்க்கை உறுதியான அடிப்படையில் நிற்கும் என கூறுகிறது. இறையச்சத்தோடு வாழ இந்த வாசகத்தை பக்தியுடன் வாசிக்க கேட்போம். சபையுரையாளர் நூலிலிருந்து வாசகம். 8ஆம் அதிகாரம் 9 முதல் 13 வரை உள்ள இறைவார்த்தைகள். உலகில் செய்யப்படும் செயல்கள் அனைத்தையும் பற்றி சிந்தனை செய்தபோது இவற்றையெல்லாம் கண்டேன். ஒருவர் மேல் மற்றவர் அதிகாரம் செலுத்துவதால் துன்பம் விளைகிறது. பொல்லார் மாண்டபின் அடக்கம் செய்யப்படுகின்றனர். அடக்கம் செய்தவர்கள் கல்லறை தோட்டத்திலிருந்து வீடு திரும்பி அப்பொல்லார் தீச்செயல் புரிந்த ஊரிலேயே அவர்களை பாராட்டி பேசுகிறார்கள். எல்லாம் வீணான செயலே. மக்கள் தீமை செய்ய துணிவதேன்? தீமை செய்வோருக்கு விரைவிலேயே தண்டனை அளிக்காததுதான் இதற்கு காரணம். பாவி 100 முறை தீமை செய்து நெடுங்காலம் வாழ்ந்தாலும் கடவுளுக்கு அஞ்சி நடப்பவர்களே நலமுடன் வாழ்வார்கள் என்பதை நான் அறிவேன். ஏனெனில் அவர்கள் அவருக்கு பணிந்து நடக்கிறார்கள். ஆனால் தீயவர்கள் நலமுடன் வாழ மாட்டார்கள். நிழலைப் போல் அவர்கள் மறைந்து போவார்கள். ஏனெனில் அவர்கள் கடவுளுக்கு அஞ்சி நடப்பதில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தொடரும் தோறவாய் இந்தை கண்டு கொண்டார். தாழ்வு முழுதும் விலகிடாமல் என்னிலே இணைந்தார். உயிரின் உயிரேவா இந்த நினைவாய் வா.
நாளும் பொழுதும் என்னை தேடி நாளும் பொழுதும் என்னை தேடி நீயும் உடனிருந்தாய், நீயும் உடனிருந்தாய். எனது நிழலாய் தொடரும் உறவாய் என்னை கண்டு கொண்டாய். வாழ்வு முழுதும் விலகிடாமல் என்னிலே இணைந்தாய். இதயம் எழுப்பும் ஓசை கூட உனது உள்ளம் அறிந்திடும். இமைகள் மூடும் ஒலியை கூட உனது உணர்வும் புரிந்திடும். இதயம் எழுப்பும் ஓசை கூட உனது உள்ளம் அறிந்திடும். இமைகள் மூடும் ஒலியை கூட உனது உணர்வும் புரிந்திடும். உந்தன் வருகை எந்தன் வாழ்வில் வழமை என்றும் தந்திடும். உந்தன் வருகை எந்தன் வாழ்வில் வளமை என்றும் தந்திடும். பாதை தெரிந்தே விலகினாலும் பாதை தெரிந்தே விலகினாலும் கரங்கள் தானே காத்திடும். கரங்கள் தானே காத்திடும். எனது சொந்தம் நீயானா எனது சுமைகள் மாறிடும். எனது பலமே நீயானா எனது பயமும் மாறிடும். எனது நிழலாய் தொடரும் உறவாய் என்னை கண்டு கொண்டாய். வாழ்வு முழுதும் விலகிடாமல் என்னிலே இணைந்தாய். பூவை போல மென்மையாக என்னை தாங்கி நின்றாய். பாசம் நல்கும் சுவாசமாக என்னில் நீ கலந்தாய். பூவை போல மென்மையாக என்னை தாங்கி நின்றாய். வாசம் நல்கும் சுவாசமாக என்னில் நீ கலந்தாய். அன்பே உனது விருந்தில் நாளும் புதிய ஆற்றல் காண்கிறேன். அன்பே உனது விருந்தில் நாளும் புதிய ஆற்றல் காண்கிறேன். அருளை தந்து வாழ்வில் இணைந்தாய். அருளை தந்து வாழ்வில் இணைந்தால் புதுமையாகி போகின்றேன். புதுமையாகி போகின்றேன். எனது வரமே நீயானா எனது கவலை
நிழலாய் தொடரும் உறவாய் என்னை கண்டு கொண்டாய். வாழ்வு முழுதும் விலகிடாமல் என்னிலே இணைந்தாய். உயிரின் உயிரேவா இந்த நினைவாய் வா. உயிரின் உயிரே வா, எந்த நினைவாய் வா. நாளும் பொழுதும் என்னை தேடி நாளும் பொழுதும் என்னை தேடி நீயும் உடனிருந்தாய். நீயும் உடனிருந்தாய். எனது நிழலாய் தொடரும் உறவாய் என்னை கண்டு கொண்டாய். வாழ்வு முழுதும் விலகிடாமல் என்னிலே இணைந்தாய். இன்றைய இரண்டாம் வாசகமானது திருத்தூதர் பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இந்த வாசகத்தின் வழியாக திருமுழுக்கின் மூலம் நாம் கிறிஸ்துவோடு சேர்ந்து புதிய வாழ்க்கைக்கு அழைக்கப்பட்டோம். பாவத்தை அழித்து புது வாழ்வு பெற்றவராய் கிறிஸ்துவோடு இணைந்து வாழ வேண்டிய நல் எண்ணங்களை பெற்றவராக வாழ நம்மை அழைக்கும் இந்த வாசகத்தை பக்தியுடன் வாசிக்க கேட்போம். தூய பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். 6ஆம் அதிகாரம் 3, 4 மற்றும் 8 முதல் 14 வரை உள்ள இறைவசனங்கள். திருமுழுக்கினால் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருக்கும் நாம் அனைவரும் அவருடைய சாவிலும் அவரோடு இணைந்திருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியாதா? இறந்த கிறிஸ்துவை மாட்சிமிகு தந்தை உயிர்த்தெழச் செய்தார். அவ்வாறு நாமும் புது வாழ்வு பெற்றவர்களாய் வாழும்படி திருமுழுக்கின் வழியாய் அவரோடு அடக்கம் செய்யப்பட்டோம். கிறிஸ்துவோடு நாம் இறந்தோமாயின் அவரோடு வாழ்வோம் என்பதே நாம் கொண்டுள்ள நம்பிக்கை. இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட கிறிஸ்து இனிமேல் இறக்க மாட்டார். இனி அவர் சாவின் ஆட்சிக்கு உட்பட்டவர் அல்ல என நாம் அறிந்திருக்கிறோம். அவர் இறந்தார். பாவத்தை ஒழிக்க ஒரே ஒரு முறை இறந்தார். இப்போது அவர் வாழ்கிறார். அவர் கடவுளுக்காகவே வாழ்கிறார். அவ்வாறே நீங்களும் பாவ வாழ்க்கையை பொறுத்தமட்டில் இறந்தவர்கள் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து கடவுளுக்காக வாழ்கிறவர்கள் என்பதை எண்ணிக்கொள்ளுங்கள். ஆகவே உடலின் இச்சைகளுக்கு உங்களை கீழ்ப்படிய செய்யும் பாவம் சாவுக்குரிய உங்கள் உடலின் மீது ஆட்சி செலுத்த விடாதீர்கள். நீங்களோ உங்கள் உறுப்புகளை தீவினையின் கருவிகளாக பாவத்திற்கு ஒப்புவிக்காதீர்கள். மாறாக இறந்தும் வாழ்வோராய் உங்களை கடவுளிடம் ஒப்படையுங்கள். கடவுளுக்கு ஏற்புடையதை செய்வதற்குரிய கருவிகளாய் உங்கள் உறுப்புகளை அவரிடமே ஒப்படையுங்கள். பாவம் உங்கள் மீது ஆட்சி செலுத்த கூடாது. ஏனெனில் நீங்கள் இப்போது சட்டத்திற்கு உட்பட்டவர்கள் அல்ல, மாறாக அருளின் ஆட்சிக்கு உட்பட்டவர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா
ஆண்டவரே பேசும் அடியவனா கேட்கின்றேன் அடியவன் நான் கேட்கின்றேன் அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 1. இறைவசனங்கள் 1-9 முடிய. அதே நாளில் இயேசு வீட்டிற்கு வெளியே சென்று கடல் ஓரத்தில் அமர்ந்தார். மக்கள் பெரும் திரளாய் அவரிடம் ஒன்று கூடி வந்தனர். ஆகவே அவர் படகில் ஏறி அமர்ந்தார். திரண்டிருந்த மக்கள் அனைவரும் கடற்கரையில் நின்று கொண்டிருந்தனர். அவர் ஓமை வாயிலாக பலவற்றை குறித்து அவர்களோடு பேசினார். விதைப்பவர் ஒருவர் விதைக்க சென்றார். அவர் விதைக்கும் போது சில விதைகள் வழி ஓரமாய் விழுந்தன. பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன. வேறு சில விதைகள் மிகுதியாக மண்ணில்லா பாறை பகுதியில் விழுந்தன. அங்கே மண் ஆழமாக இல்லாததால் அவை விரைவில் முளைத்தன. ஆனால் கதிரவன் மேலே எழ அவை காய்ந்து வேரில்லாமையால் கருகி போயின. மற்றும் சில விதைகள் முட்செடிகளின் இடையே விழுந்தன. முட்செடிகள் வளர்ந்து அவற்றை நெருக்கிவிட்டன. ஆனால் இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன. அவற்றுள் சில 100 மடங்காகவும் சில 60 மடங்காகவும் சில 30 மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன. கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் குழந்தை இயேசுவனுடைய விழா வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். முக்கியமாக இந்த பங்கை சார்ந்த ஒவ்வொரு மக்களுக்கும் இதோ தட்டான் விளை, படர் நிலம், வாடி விளை, மாங்குழி பங்கின் சார்பாக திருவிழா நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். குழந்தை இயேசு இந்த வருடம் முழுவதும் உங்களை காத்து வழிநடத்தி இந்த பங்கையும் இங்கு பங்குள்ள எல்லா மக்களையும் நிறைவாக தன்னுடைய அனுகிரகத்தினால் நிரப்ப ஜெபிக்கின்றேன். 1921 ஆஸ்திரியா நாட்டை சார்ந்த ஜைகார்னிக் என்கின்ற ஒரு அறிஞர் ஜெர்மன் நாட்டிலே ஒரு ஹோட்டலில் சாப்பிட செல்கின்றார்.
அவர் அந்த ஹோட்டலில் சாப்பிட செல்கின்ற பொழுது அங்கே இருந்த அந்த சர்வ் ஹோட்டலில் பரிமாறுகின்ற அனைவருமே பெண்கள். அந்த ஹோட்டலில் பரிமாறிக்கொண்டிருக்கின்ற அந்த பெண்களில் ஒரு பெண்மணியை இவர் உற்று நோக்குகின்றார். இந்த ஜைகார்னிக் உற்று நோக்கி கொண்டிருக்கின்ற பொழுது அந்த ஹோட்டலில் உள்ள அந்த பெண்மணி மட்டும் 10 டேபிள் 10 மேஜையினுள்ள ஆர்டர்களை, எந்தெந்த சாப்பாடுகளை அங்கே சாப்பிடுகின்றவர்கள் ஆர்டர் செய்கின்றார்கள் என்பதை மிக துல்லியமாக தெள்ள தெளிவாக தன்னுடைய எண்ணத்தில் வைத்து கொண்டிருந்தார். இப்பொழுதெல்லாம் நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு சென்றீர்கள் என்றால் எழுதுவார்கள், இல்லது இப்போது மொபைல்லாம் அவங்க பதிவு செய்வார்கள். ஆனால் அந்த காலத்தில் அந்த பெண்மணியுடைய அந்த எண்ணத்தில் 12 ஆர்டர்கள், 12 மேஜையிலும் எத்தனை விதமான சாப்பாடுனுடைய ஆர்டர்கள் அப்படியே தெள்ள தெளிவாக இருந்து அந்த பெண்மணி அங்கே போய் பதிவு செய்வதை இவர் பார்க்கின்றார். கடைசியாக இவர் அங்கே இருந்து கொண்டு அந்த பெண்மணியை உற்று நோக்குகின்றார்கள். அந்த பெண்மணி எடுத்த அந்த ஆர்டர்களில் உள்ள எல்லா பேரும் சாப்பிட்டு விட்டு சென்று விடுகின்றார்கள். உடனே அந்த பெண்மணியை இந்த ஜைகார்னிக் அழைக்கின்றார். அழைத்து, நீங்கள் இப்போ இந்த 2-3 பேர் சாப்பிட்டுட்டு போனாங்களே, அந்த டேபிளில் உள்ள அந்த சாப்பாடு மெனு லிஸ்ட்டை எனக்கு சொல்ல முடியுமா என்று கேட்டார். உடனே அந்த பெண்மணி சொல்கின்றார், மறந்து போய்விட்டது. உள்ளே இருந்து சாப்பிடுகின்ற வரை அவர்கள் ஒவ்வொருவருடைய அந்த ஆர்டர், அந்த சாப்பாடுகின்ற ஆர்டரும் நினைவு இருக்கின்ற பொழுது, அவர்கள் சாப்பிட்டு விட்டு சற்று வெளியே சென்றவுடன் எப்படி இந்த பெண்மணிக்கு மறக்கும்? இவர் அதிலிருந்து ஒரு விதியை கண்டுபிடிக்கின்றார், ஜைகார்னிக் விதி. அந்த ஜைகார்னிக் விதியின்படி ஒரு மனிதனுடைய மூளை தான் முடித்த வேலைகளை விட முடிக்காத வேலைகளை எப்பொழுதும் நினைவில் வைத்து கொள்ளும். இது நம்முடைய பெண்மணிகளுக்கு பொருந்தும். அதேபோல் ஒரு மனிதன் தனக்கு நேர்ந்த காயங்களையும் கஷ்டங்களையும் அதிகமாக நினைவில் கொள்வானே அன்றி அவனுக்கு நேர்ந்த நல்லவை விரைவில் மறந்து போகும். அதனால்தான் சில நேரம் நாம் நன்றி உணர்வுள்ளவர்களாக இருக்க நாம் மறந்து போகின்றோம். அடுத்ததாக 1940களில் 2ஆம் உலகப் போர் நடந்து கொண்டிருந்தது. அந்த 2ஆம் உலகப் போரில் நிறைய பேர் செத்து கொண்டிருந்தார்கள், நிறைய பேர் காயமடைந்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது காயத்திற்கு சில பேரை மருந்து போட வேண்டியிருந்தது. சில நேரம் அனஸ்தேசியா கொடுத்து சில நேரம் விரல்களை துண்டிப்பது அல்லது கால்களை துண்டிப்பது இப்படி நடந்து கொண்டிருந்தது. ஒரு நாள் ஒரு இடத்தில் ஒரு வீரருக்கு காலுக்கு மேலாக அனஸ்தேசியா போட அவர்கள் வருகின்ற பொழுது அந்த மோர்ஃபின் மருந்து இல்லை. என்ன செய்வது? ஹென்றி பீச்சர் என்பவர் அந்த இடத்திற்கு அந்த மருத்துவம் பார்க்கின்றவராக இருக்கின்றார். உடனே யாருக்கும் தெரியாமல் அருகே இருந்த நர்ஸை கூப்பிட்டு ஒரு தண்ணீரோடு அங்கே இருந்த உப்பை கலந்து அந்த இன்ஜெக்ஷனில் செலுத்தி அவருடைய அந்த இடுப்பிற்கு மேலே ஊசியை போட்டவுடன் அந்த படை வீரர் வலியை உணராமல் அந்த அறுவை சிகிச்சைக்கு
அவர் ஒத்துழைத்தார். எப்படி சாத்தியம்? மோர்ஃபின் போட்டால்தான் அந்த முழுவதும் விரைப்பு தன்மையாக செல்லவிடும். இது ஆஃப்டர் ஆல் ஒரு உப்பு கலந்த தண்ணீர், சலைன் வாட்டர். அது எப்படி ஒரு மனிதனுடைய கால்களை விரைப்பு தன்மைக்கு கொண்டு சென்று அது எப்படி ஒரு அறுவை சிகிச்சைக்கு உதவ முடியும்? அப்பொழுது அந்த ஹென்றி பீச்சர் என்பவர் ஒரு விதியை கண்டுபிடிக்கின்றார், பிளசிபோ விதி. அதாவது ஒரு வலியை தாங்குவதற்கு ஒரு மருந்தை செலுத்துவதற்கு முன்பாகவே ஒரு மனிதனுடைய எண்ணங்களும் மூளையும் அதற்கு ஒத்துழைத்தால் வலியை கூட எளிதாக தாங்கிக் கொள்ள வேண்டலாம் என்று அந்த விதியை கண்டுபிடித்தார் இயேசு கிறிஸ்துவில். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பானது எண்ணமே செயலின் தொடக்கம். இந்த எண்ணமே செயலின் தொடக்கம் என்பதை இரண்டு விதமான ஆசிரியர்கள் வெளிப்படுத்துகின்றார்கள், அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த எண்ணமே செயலின் அடிப்படை என்பதை கூறுகின்ற இரண்டு மிக முக்கிய ஆசிரியர்கள், ஒன்று தீபக் சோப்ரா, இன்னொன்று ஜோ டிஸ்பென்சா. இந்த இரண்டு பேரும் எண்ணமே ஒரு மனிதனுடைய செயல்களையும் வாழ்க்கையை முடிவு செய்கின்றது, அவனுடைய முன்னேற்றமோ அவனுடைய வீழ்தலோ எல்லாவற்றையும் ஒரு மனிதனுடைய எண்ணம்தான் முடிவு செய்கின்றது என்று பல புத்தகங்கள் அவர்கள் எழுதியுள்ளார்கள். அவர்கள் எழுதியுள்ள அந்த புத்தகங்களிலிருந்து ஒரு சில வார்த்தைகளை நான் கூற விரும்புகின்றேன். ஒவ்வொரு வெளிப்படையான செயலும் ஒரு மறைவான சிந்தனையிலிருந்து பிறக்கின்றது. ஒவ்வொரு வெளிப்படையான செயலும் ஒரு மறைவான சிந்தனையிலிருந்து பிறக்கின்றது. இதை யோவான் நற்செய்தி அதிகாரம் 3:16 இந்த சிந்தனையை யோவான் கடவுளுடைய அன்பாக கூறுவார். அதனால்தான் கடவுள் இந்த உலகத்தை அன்பு செய்ததனால் தன்னுடைய ஒரே மகனை கன்னிமரியிடமிருந்து பிறந்தவராக அவர் இந்த உலகத்திற்கு அனுப்பினார் என்று சிந்தனையினால் வரும் செயலை அன்போடு ஒப்பிட்டு பார்த்து உருவகப்படுத்துவார் புனித யோவான் தன்னுடைய யோவான் நற்செய்தியில். ஒவ்வொரு புனிதரும் முதலில் தம் மனதில் புனிதராக மாறினார், பின்னரே புனிதராக வாழ்ந்தார். ஒவ்வொரு பாவியும் முதலில் தன் சிந்தனையில் விழுந்தான், பின்னர் செயலில் விழுந்தான். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த 3 வாசகங்களும் அதை எடுத்துரைக்கின்றன. நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 23வது வசனத்தில் நாம் பார்க்கின்றோம், எல்லாவற்றுக்கும் மேலாக உன்னுடைய இதயத்தையும் அதிலிருந்து வளர்கின்ற உணர்வுகளையும் நீ பாதுகாத்துக்கொள், ஏனென்றால் அவை எண்ணத்தோடும் செயல்களோடும் தொடர்புடையவை என்று நீதிமொழிகள் புத்தகத்தில் நாம் அழகாக வாசிக்கின்றோம். இந்த விவிலியத்தில் இதயம் என்பது என்னது? ஒரு உணர்ச்சிகளின் இருப்பிடம் மட்டுமல்ல, மாறாக சிந்தனை மையம், முடிவெடுக்கும் மையம், உள்ளார்ந்த உலகம். இந்த 3 அடுக்குகளையும் கொண்டதாக இருக்கின்றது. இரண்டாவது, மனம் என்பது ஒரு போர்க்களமாக இருக்கின்றது, மனம் என்பது ஒரு தோட்டமாக இருக்கின்றது. மனம் என்பது விதைக்கவும் உதவுகின்றது, மனம் என்பது அறுவடை செய்யவும் உதவுகின்றது என்று இந்த ஆசிரியர்கள் அழகாக எழுவதை நாம் பார்க்கின்றோம். 2 கொரிந்தியர் அதிகாரம் 10 வசனம் 5 பார்க்கின்றோம், ஒவ்வொரு சிந்தனையும் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிதலால் நாம் அருளை கைப்பற்றுகின்றவர்களாக மாற முடியும் என்று 2 கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் தூய பவுல் அழகாக கூறுவதை நாம் பார்க்கலாம். ஏன் மனதை
போர்க்களம் என்று கூறுகின்றோம். ஏனென்றால் இந்த மனதிலிருந்து தான் கோப சிந்தனைகள், பழிவாங்குகின்ற சிந்தனைகள், நம்பிக்கையின்மை போன்ற சிந்தனைகள் இதிலிருந்து முளைக்கின்றன என்பதை நாம் தெள்ளத் தெளிவாக காணலாம். இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அதனால்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 15:18 வரை வாசிக்கின்ற பொழுது என்ன கூறுகின்றார்? இதயத்திலிருந்து வெளிவருபவையே மனிதனை தீட்டுப்படுத்துகின்றது. எண்ணமே ஒரு மனிதனை நல்லவனாக்குகின்றது, கெட்டவனாக்குகின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சிந்தனைக்கு ஒரு சங்கிலி இருக்கின்றது. முதலில் சிந்தனை, அது ஆசை சங்கிலியாக நீள்கின்றது, ஆசை செயலாக நீள்கின்றது, செயல் பழக்கமாக நீள்கின்றது, பழக்கங்கள் ஒருவனுடைய குணாதிசயமாக மாறுகின்றது, ஒருவனுடைய குணாதிசயம் ஒருவனுக்கு விதியாக மாறுகின்றது. இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பழைய ஏற்பாட்டை நாம் எடுத்து பார்ப்போம். பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் இந்த எண்ணங்களை எதிர்மறையாக உற்று நோக்கியவர்கள், எண்ணங்களை நேர்மறையாக உற்று நோக்கியவர்களை நாம் பார்க்கலாம். முதலாக ஆதி தாய் ஏவாள், இவர் எண்ணங்களை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துவதற்கு பதிலாக எதிர்மறையாக தன்னுடைய அழிவுக்கே அவர் பயன்படுத்துகின்றவராக மாறுகின்றார். அவர் என்ன செய்கின்றார்? பழத்தை பார்க்கின்றாள், அது நல்லது என நினைக்கின்றாள். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, உலகத்திலே மிக அதிக அறிவு என்ன? யாருக்கா தெரியுமா? உலகத்திலே மிக அதிகமாக அறிவு என்பதை நாம் எதை கூறலாம்? நல்லா ஒரு புத்தகத்தை அப்படியே பார்த்த உடனே ரோபோ மாதிரி அப்படியே மனப்பாடம் செய்வதா? இல்லை. அதிக புத்தகம் படித்தவரா? இல்லை. IAS IPS படித்தவரா? இல்லை. சார்ட்டர்ட் அக்கவுண்டன்சி படித்தவரா? இல்லை. எவன் ஒருவன் அதிக அறிவுள்ளவனாக இருக்கின்றான் என்றால், தான் என்ன எண்ணுகின்றோம் அதை பற்றி அதிகமாக எண்ணுகின்றவன் தான் அதிக அறிவுள்ளவராக இருக்கின்றான் என்று அறிஞர்கள் கூறுவாள். ஏவாளை பார்க்கின்றோம், பழத்தை பார்க்கின்றாள், அது பிடித்து கொள்கின்றது, அவள் அது நல்லது என நினைக்கின்றாள், அறிவை பெற விரும்புகின்றாள், ஆனால் அவள் வீழ்ந்து விட்டாள். எண்ணங்கள். தாவீது அரசனை நாம் பார்க்கின்றோம். அழகானவன், அறிவுள்ளவன், வீரமானவன், ஆடு மேய்ப்பவனாக இருந்தாலும் அவனை விட அழகான சவுலுக்கு பதிலாக அவன் திருப்பொழிவு செய்யப்பட்டவன், வெற்றி மேல் வெற்றி குவித்து வந்தவன், அவனைப் போல வேறு அரசன் இல்லை என்று என்கின்றவன் தன்னுடைய மனதினால், எண்ணத்தினால் அலட்சிய பார்வை பெத்சபா மேல் அவன் வைக்கின்றான். கட்டுப்படாத சிந்தனை, அடக்கப்படாத ஆசை பாவத்தில் வீழ்ந்தது. எண்ணங்கள் செயலாக மாறுகின்றது, பாவமாக மாறுகின்றது. அன்னை மரியாளை நாம் நேர்மறையாக பார்க்கலாம். வார்த்தை வருகின்றது, மனு உருவாக, அது தூய ஆவி மூலம் மனு உருவாக காத்து கொண்டிருக்கின்றது. இது எங்கனும் நிகழும், இது சாத்தியமா என்று ஒரு கணம் யோசிக்கின்றாள். தன்னுடைய யோசனையை பற்றியே யோசிக்கின்றாள். கடைசியாக, ஆம் ஆண்டவரே, உமது திருவுளப்படி இது நிகழட்டும். இயேசு பிறக்கின்றார். இன்னும் 1000 ஆண்டுகள் ஆனாலும் அன்னை மரியாளுடைய கோயில்களும் அவள் பக்தியும் அதிகமாகுமே தவிர அது குறைவாகாது. எண்ணங்கள் நேர்மறையான செயலுக்கு உதவுகின்றன, எதிர்மறையான செயலுக்கு உதவுகின்றன. இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியில் விதைப்பவர் உவமையை நாம் பார்க்கலாம். நம்முடைய எண்ணங்களை நாம் சிதற விடலாம், தூவ விடலாம், நெறித்து கொள்ள விடலாம், ஆழ்ந்த
பண்பட்ட நிலத்தில் நாம் விதைக்கலாம். எவை முட்செடிகள்? நம்மை தீமையான செயல்களுக்கு நம்முடைய எண்ணங்களை விட்டு செல்வது ஒரு முட்செடிகள். நம்முடைய சமுதாயத்தில் பல முட்செடிகள் இருப்பதை நாம் பார்க்கலாம். அப்படி செய்யாத, இப்படி செய்யாத, இப்படி செய், அப்படி செய், இது அவனுக்கு செய்யாத, அவனுக்கு இப்படி செய்யலாமா என்கின்ற முட்செடிகள். சில எண்ணங்கள் பாறை மீது விழுவது போல எண்ணங்கள் அதிகரித்தே கொண்டு போய்விட வேண்டும். இதை செய்வோம், அதை செய்வோம். ஆனால் அதற்கு ஊன்ற ஒரு சரியான இடமில்லாமல் நம்முடைய எண்ணங்கள் நீர்த்து போகிவிடுகின்றன. சில நேரம் தவறான நிலத்தில் நாம் விதைக்கின்றோம். நமக்கு களைகள் அங்கே இருக்கின்றன என்று தெரியாமல் நம்முடைய எண்ணங்கள் தீய எண்ணங்களான களைகளோடு அவையும் பளபளக்கும், இதுவும் பளபளக்கும், அதுவும் பச்சை நிறம், இதுவும் பச்சை நிறம், இரண்டும் ஒன்றாக வளரும். முளையிலே கிள்ளி விடாமல் வேரோடு எடுக்காமல் நாம் வளர விடுகின்ற பொழுது நம் எண்ணங்கள் நமக்கே அழிவு பாதையில் விட்டு செல்கின்றன. நல்ல நிலத்தில் விளைகின்ற எண்ணங்கள் 100 மடங்காக, 50 மடங்காக, 30 மடங்காக கண்டிப்பாக அது பலன் தரும். இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய எண்ணங்கள் வீட்டுக்கு வருகின்ற விருந்தினர் போன்றவை. யாரை உள்ள விட வேண்டுமென்று நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். உங்களுடைய எண்ணங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். எல்லாவரையும் நீங்கள் விருந்தினர் ஆக்கிவிடக்கூடாது. இரண்டாவதாக, உங்களுடைய எண்ணங்கள் என்பது எல்லா பூக்களும் நிறைந்த ஒரு தோட்டமாக இருக்கின்றது. நீங்களே அதில் விதைப்பவராக, அதை நடுபவராக, அதற்கு நீர் ஊற்றுபவராக, அந்த தோட்டத்தில் பழங்களையும் மலர்களையும் பார்த்து நீங்கள் ரசிப்பவர்களாக, உதவுபவர்களாக ஆக்க வேண்டியது உங்களுடைய கரங்களில் இருக்கின்றது. உங்களுடைய வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சியுடைய அளவீடு உங்களுடைய சிந்தனையினுடைய ஆழத்தை பொறுத்தது. மகிழ்ச்சி தான் வாழ்க்கையினுடைய முக்கிய வெளிப்பாடு, செயல்பாடு. கெட்ட பேனாவை தந்தால் நீங்கள் மோசமாக எழுதுவீர்கள். கெட்ட மனதை நீங்கள் கொண்டிருந்தால் நீங்கள் மோசமாக வாழ்வீர்கள். நல்ல மனதை கொண்டிருந்தால் உங்களுடைய செயல்கள் உங்களுக்கு காத்திருப்பையும் பாதுகாப்பையும் வெற்றியையும் தரும். ஆமென். அனைவரும் எழுந்து நிற்போம். எல்லாம் வல்ல கடவுள் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துகிறார். இந்த நம்பிக்கையில் நம்முடைய வேண்டுதல்களை இறைவனுடைய பாதத்திலே சமர்ப்பிப்போம். தூபம் போலென் ஜெபம் உந்தன் பாதம் சேர வேண்டும். பேச தந்தாய் உந்தன் அருள் எம்மை தேற்ற வேண்டும். தூபம் போலென் ஜெபம் உந்தன் பாதம் சேர வேண்டும். நேசர் தந்தாய் உந்தன் அருள் எம்மை தேற்ற வேண்டும். அன்பு ஆயனாகிய எம் இறைவா, திருச்சபை வழி நடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், பொதுநிலையினர் அனைவரையும் உம்மிடம் தருகின்றோம். அவர்கள் எமக்கு காட்டும் பாதையில் நாங்கள் நேரிய வழியில் பயணம் செய்யவும் உமது அன்பையும் அருளையும் நிறைவாய் அளித்து காத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தூபம் போலென் ஜெபம்
உந்தன் பாதம் சேர வேண்டும். நேச தந்தாய் உந்தன் அருள் எம்மை தேற்ற வேண்டும். வழிகாட்டும் விண்மீனாம் எம் இறைவா, இன்றைய விழாவில் நம் எண்ணமே செயலின் தொடக்கம் என்ற சிந்தனையில் சிந்திக்கும் அனைவரும் எப்போதும் நல்லவற்றை சிந்தித்து நல்ல வழியில் பயணிக்க வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தூபம் போல் என் ஜெபம் உந்தன் பாதம் சேர வேண்டும். நேச தந்தாய் உந்தன் அருள் எம்மை தேற்ற வேண்டும். எல்லோரும் ஒன்றாயிருப்பார்களாக என்ற இறைவார்த்தையின் அடிப்படையில் இன்று இணைந்து இவ்விழாவை சிறப்பிக்கும் மண்ணின் மங்கைகள், மாங்குழி, வாடி விளை, படர் நிலம், தட்டான் விளை இறைமக்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். ஒருவருக்கொருவர் இணைந்து அன்பு செலுத்தி வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தூபம் போல் என் ஜெபம் உந்தன் பாதம் சேர வேண்டும். நேச தந்தாய் உந்தன் அருள் எம்மை தேற்ற வேண்டும். ஆற்றல் அருள்பவரே எம் இறைவா, நீர் எங்களை அன்பு செய்வது போல நாங்களும் ஒருவருக்கொருவர் அன்பு செய்து குடும்பங்களிலும் சமூகத்திலும் ஒன்றிணைந்து வாழ வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தூபம் போல் என் ஜெபம் உந்தன் பாதம் சேர வேண்டும். நேச தந்தாய் உந்தன் அருள் எம்மை தேற்ற வேண்டும். அடைக்கலமருளும் தந்தையே இறைவா, ஆதரவற்ற நோயுற்ற அன்பு காட்ட யாருமில்லாமல் தனித்து வாடும் மக்களை நாங்கள் தேர்ந்து அவர்களுக்கு உதவவும் அண்டை அயலார் மீது அன்பு செலுத்தவும் இயேசுவின் தியாக உள்ளத்தை போல் நாங்கள் தியாக உள்ளம் கொண்டவராய் வாழவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தூபம் போல் என் ஜெபம் உந்தன் பாதம் சேர வேண்டும். நேச தந்தாய் உந்தன் அருள் எம்மை தேற்ற வேண்டும். நம்முடைய தனி தேவைகளுக்காக கண்களை மூடி மன்றாடுவோம். எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே, நீ என்னை மகிமை செய்ய நான் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர், அவருடைய பெயரை மகிமைப்படுத்துவதற்காக, அவருடைய செயல்களை மகிமைப்படுத்துவதற்காக, ஆண்டவர் இயேசுவினுடைய எண்ணங்களை வாழ்ந்து காட்டுவதற்காக நாம் அனைவரும் இந்த இடத்திலே அழைக்கப்பட்டிருக்கிறோம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் அவருடைய வல்லமையாலும் அருளாலும் நிரப்புகிறார். நம் ஒவ்வொருவருக்கும் வேண்டிய அனைத்து நலன்களையும் நன்மைகளையும் ஆண்டவர் நிறைவாய் பொழிந்தருளுகிறார். சிறப்பாக இன்றைய நாளிலே உடைய வல்லமைக்காக இந்த இடத்திலே உம்மை நோக்கி மன்றாடி கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய வேண்டுதல்களையும் கனிவோடு கேட்டருளும். இரக்கந்தரை தந்தையே, நீர்தாமே அவர்களுக்கு நல்ல உடலுள்ள நலனை தரவும், வெளிநாடுகளிலே இருக்கக்கூடிய அனைவருக்கும் உடைய ஆசீர்வாதங்களை பொழியவும், உடைய வல்லமையும் அருளும் குடும்பங்கள் மீது என்றும் நிறைந்திருக்கும்படியாக ஜெபிக்கின்றோம். சிறப்பாக மண்ணின் மங்கைகளுக்காக நாங்கள் வேண்டுகின்றோம். இங்கிருந்து பல்வேறு இடங்களிலே திருமணமாகி இந்த குடும்பத்தை கட்டி காப்பதற்காக உம்முடைய வல்லமையால் வழிநடத்துவதற்காக சென்றிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் உம்முடைய வல்லமையால் நிரப்பும்.
ஒவ்வொருவரையும் உடைய சிறகின் நிழலில் காத்தருளும். அவருடைய தேவைகள், வேண்டுதல்கள், அவருடைய குழந்தைகள், அவருடைய வேலைகள், அவருடைய கணவர்கள், ஒவ்வொருவரையும், குடும்பத்தில் யாவரையும் அவருடைய வேண்டுதல் ஜெபங்கள் அனைத்தையும் கேட்டு அருள் புரியும்படியாக வேண்டுகின்றோம். மேலும் மாங்குழி, வாடிவிளை, படர்நிலம், தட்டான் விளை இறை மக்களுக்காக வேண்டுகின்றோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் உடைய அருளால் நிரப்பும். திருப்பலியிலே பங்கேற்றும் உடைய ஆசீர்வாதங்களை பெறுவதற்காக வந்திருக்கக்கூடிய இந்த பங்கு மக்கள் அனைவரையும் உடைய அருளாலும் ஆசீராலும் நிரப்புவீராக. ஆண்டவரை, சிறப்பாக 25வது ஆண்டை வெள்ளி விழாவாக கொண்டாடக்கூடிய இந்த வசந்தபுரம் இறை மக்களுக்காக வேண்டுகின்றோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த கடந்த 25 ஆண்டுகளாக ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் கண்ணினிமை போல பாதுகாத்து வழிநடத்துகிறீர். தேவையிலே அவர்களை வழிநடத்துகின்றீர். நிறைவாக அவர்களை ஆசீர்வதிக்கின்றீர். நல்ல உடல் உள்ள நலனை தருகின்றீர். நல்ல வேலை தருகின்றீர். பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பை தருகிறீர். நல்ல குடும்ப வாழ்க்கையை கொடுத்திருக்கிறீர். உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய அருளை இந்த குடும்பத்திற்கு தாரும். இந்த பங்கிலர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உள்ளூரிலும் வெளியூர்களிலும் வெளிநாடுகளிலும் தொழிலுக்காக வேலைக்காக சென்றிருக்கூடிய அனைவரையும் உடைய அருளால் நிரப்பும். ஆண்டவரே, எந்தெந்த வேண்டுதல்களுக்காக இந்த இடத்திலே பலிபீடத்தின் முன்னால் நின்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, இந்த வேண்டுதல் அனைத்தையும் இறைவா நிறைவேற்றும். நினைத்த காரியம் அனைத்தும் இந்த குடும்பங்களுக்கு தாரும். இந்த பங்கை ஆசீர்வதியும். பங்கு தந்தை ஆசீர்வதியும். அவர்கள் துணையாக இருக்கக்கூடிய பங்கரல் பணி பேர்வை அனைத்து சபை சங்கங்கள், குழந்தைகள், இளையோர், பெரியவர் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. நோயிலிருந்து விடுதலை தந்து காத்தருளும். என்றும் எப்பொழுதும் உடைய வல்லமையை நிறைவா இந்த பங்கு குடும்பங்களுக்கு தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். காணிக்கை பகுதி பலியாக என்னை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. பலியாக என்னை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. இதையே நான் உனக்கு அளித்தேன் இறைவா என்று. மாற்றி உருவாக்கும் தலைவாரென்று. தந்தே 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 இறைவா, தருவாய் 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 உன் அருளே நிறைவாய். தந்தேன் 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 இறைவா, தருவாய் 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 உன் அருளே நிறைவாய். பலியாக என்னை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. கோதுமை மணியும் திராட்சை கனியும் புதிதாக மாற்றம் பெறுவது போல். கோதுமை மணியும் திராட்சை கனியும் புதிதாக மாற்றம் பெறுவது போல். நொறுங்குண்ட உள்ளத்தை நான் தருகின்றேன். நலமாக்கி புதிதாக தாழ்பணிகின்றேன். தந்தே தந்தே தந்தேன் இறைவா, தருவாய் 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 உன் அருளே நிறைவாய். தந்தேன் 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 இறைவா, தருவாய் 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 உன் அருளே நிறைவாய். பலியாக என்னை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று.
கொடுப்பதில் இன்பம் பெறுவதில் இல்லை, குறைவின்றி கொடுத்து நான் வாழ்ந்திடவே. கொடுப்பதில் இன்பம் பெறுவதில் இல்லை, குறைவின்றி கொடுத்து நான் வாழ்ந்திடுவேன். மனமு வந்து இணையே நான் உமக்களிக்கின்றேன், மனமு வந்து இணையே நான் உமக்களிக்கின்றேன். தினம் தினம் நான் உள்ளதையே பகிர்ந்தளிக்கின்றேன். தந்தேன் 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 இணையே இறைவா, தருவாய் 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 உன் அருளே நிறைவாய். தந்தேன் 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 இனே இறைவா, தருவாய் 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 உன் அருளே இறைவாய். பலியாக என்னை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. பலியாக எதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. என்னையே நான் உனக்களித்தேன் இறைவா என்று. என்னையே நான் உமக்களித்தேன் இறைவா என்று. உருவாற்றி உருவாக்கும் தலைவான் என்று. தந்தேன் 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 இணையே இறைவா, தருவாய் 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 உன் அருளே நிறைவாய். தந்தேன் 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 இனே இறைவா, தருவாய் 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 உன் அருளே இறைவாய். பலியாக எதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. கோதுமை மணியும் திராட்சை கனியும் புதிதாக மாற்றம் பெறுவதுவோ. கோதுமை மணியும் திராட்சை கனியும் புதிதாக மாற்றம் பெறுவது போல் நொறுங்குண்ட உள்ளத்தை நான் தருகின்றேன், நொறுங்குண்ட உள்ளத்தை நான் தருகின்றேன். நலமாகி புதிதாக தாழ்பணிகின்றேன். அன்பானவர்களை, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் திருப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் அல்ல தந்தையே, உம் திருமகன் மிகுந்த கனிவிரக்கத்துடன் எங்களுக்கு வாக்குறுதி அளித்தவாறு அவரது பெயராலும் இடம் கேட்பதையெல்லாம் நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என உறுதியாக நம்புகின்றோம். ஆகவே அவரது பெயரை முன்னிட்டு எங்கள் காணிக்கைகளை ஏற்றருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான
தந்தையே தாயே என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். உமது வார்த்தையான கிறிஸ்து வழியாகவே அனைத்தையும் படைத்தீ, அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுவராகவும் எங்களுக்கு அனுப்பினே. அவர் தூய ஆவியினால் உடலெடுத்து அன்னை மரியாளிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவிழத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். அவர் சாவை வென்று உயிர்ப்பு உண்டன விளங்க செய்தார். ஆகவே வானக தூதர்கள் தூயவர்கள் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தமக்கை அளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்து இறந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீ மறுமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணம் நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் உமது திருச்சபையை நினைவு கூர்ந்தள்ளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆல்பர்ட் அனஸ்தாஸ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் அன்பின் நிறைவேடைய செய்வீராக. அற்புத குழந்தை இயேசுவே, உம்முடைய குடும்ப விழாவை மகிழ்வோடு ஒரே குடும்ப உணர்வோடு கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிற உம்முடைய இல்லத்தில் கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய எண்ணங்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள், தேவைகள், திட்டங்கள் அனைத்தையும் உம்முடைய மேலான அருள் கொடைகளினாலும் ஆசீர்வாதத்தினாலும் நிறைவாக நீர் பொழிவீராக. நிறை மகிழ்ச்சியும் நிறை சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுத்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் கண்மணி போல பாதுகாத்து பராமரிப்பீராக. எடுக்கிற முயற்சிகளையும் குடும்பத்தினுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் இப்படி தெய்வீக அருள் கொடைகளினாலும் அருள் ஆசீர்வாதத்தினாலும் நிறை மகிழ்வால் ஆசீர்வதிப்பீராக. மேலும் உயிர் தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனிதர் புனித அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை தந்தை அழைக்க ஆண்டவரை கற்றுத் தந்தார். எனவே நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம். இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு தாரும்.
குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும், எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் குற்றங்கள் குறைகளை எல்லாம் பாராமல் உம்முடைய அன்பு மக்களின் நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் நலமான வாழ்வை அளித்திட திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசுவின் அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் உறவின் வாழ்த்தை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி இரக்கும் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே இரக்கம் வையும். உலகின் பாவம் போகும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதியருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய அன்பின் விருந்திற்கு அழைக்கப்பட்டவர்கள் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுள திருத்தம் நம்மை காத்து முடிவில்லா வாழ்விற்கு அழைத்துச் செல்வதாக. தேடும் பந்து தெய்வம்
என்னை தேடி வந்த நேரம் கோடி நன்மை கூடும், புவி வாழும் நிலைகள் மாறும், வாடும் நிலைகள் மாறும். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை வாழும் காலம் போகும். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை வாழும் காலம் போதும். தேடும் அன்பு தெய்வம் வார்த்தையாக நின்ற இறைவன், இந்த வாழ்வை தேர்ந்த தலைவன். வார்த்தையாக நின்ற இறைவன், இந்த வாழ்வை தேர்ந்த தலைவன். பாரில் எங்கும் புது பார்வை தந்து அந்த பாதையில் அழைத்த அறிஞன். காலம் கடந்த கலைஞன் என் தலைவன். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை வாழும் காலம் போகும். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை வாழும் காலம் போதும். தேடும் அன்பு தெய்வம் அடிமை அமைப்பு இங்கு ஒளிய, எங்கும் மனித மாண்பு நிறைய. அடிமை அமைப்பு இங்கு ஒளிய, எங்கும் மனித மாண்பு நிறைய. புரட்சி குரல் கொடுத்து புதிய வழி வகுத்து புதுமை செய்த பெரும் புனிதன். புரட்சி குரல் கொடுத்து புதிய வழி வகுத்து புதுமை செய்த பெரும் புனிதன். வாழ்வை கடந்த இறைவன் என் தலைவன். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை வாழும் காலம் போகும். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை வாழும் காலம் போதும். தேடும் அன்பு தெய்வம் என்னை தேடி வந்த நேரம் கோடி நன்மை கூடும், புவி வாழும் நிலைகள் மாறும், வாழும் நிலைகள் மாறும். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை வாழும் காலம் போகும். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை வாழும் காலம் போதும். தேடும் அன்பு தெய்வம் நன்றி பாடுவேன் இனிய இயேசுவே, வாழும் நாளெல்லாம் போற்றி பாடுவேன்.
என்னை தேடியேன் வந்த தெய்வமே, என்றும் உன்னையே வாழ்த்தி பாடுவேன். நன்றி பாடுவேன் இனிய இயேசுவே, வாழும் நாளெல்லாம் போற்றி பாடுவேன். என்னை தேடியே வந்த தெய்வமே, என்றும் உன்னையே வாழ்த்தி பாடுவேன். 25ஆம் ஆண்டு வெள்ளி விழாவினை கொண்டாடும் இவ்வேளையில் முன்னாள் தாய் பங்குகள், மண்ணின் மகள்கள் அனைவரும் இணைந்து சிறப்பிக்க பங்கெடுக்க நீர் செய்த மேலான கிருபைகளுக்காக நன்றி இறைவா, நன்றி. நன்றி 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 இயேசுவே, நன்றி 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 இயேசுவே, நன்றி 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 இயேசுவே, நன்றி 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 இயேசுவே. இறை நம்பிக்கையில் வளரவும் சிந்தனைகளோடு வாழவும் எம்மை ஊக்கப்படுத்தி எம்மை வளர்த்த நல்ல பெற்றோர்களை தந்ததற்காக நன்றி இறைவா, நன்றி. நன்றி பாடுவேன் இனிய இயேசுவே, வாழும் நாளெல்லாம் போற்றி பாடுவேன். என்னை தேடியே வந்த தெய்வமே, என்றும் உன்னையே வாழ்த்தி பாடுவேன். குழந்தை இயேசுவின் ஆசியால் உமது இறை இல்லம் நாடி தேடி வந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட எண்ணற்ற நன்மைகளுக்கும் நாங்கள் நன்றி கூறுகின்றோம். நன்றி இறைவா, நன்றி. நன்றி 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 இயேசுவே, நன்றி 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 இயேசுவே, நன்றி 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 இயேசுவே, நன்றி 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 இயேசுவே. உறுதிமொழிக்காக அனைவரும் எழுந்து நிற்போம். நல்லிணக்க நாயகனே எம் இறைவா, நல்லிணக்க நாயகனே எம் இறைவா, விதைப்பவர் உவமையின் வழியாக விதைப்பவர் உவமையின் வழியாக நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளைப் போன்று நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளைப் போன்று பல மடங்கு பலனளிக்க வேண்டும் என்பதை இன்றைய திருப்பலி வழியாக சிந்திக்க வழிவகுத்தீர். பிறர் துன்ப நேரங்களில் வார்த்தைகளாலும் வாழ்க்கையாலும் ஆறுதல் அளித்து உடனிருப்பை அளிப்பேன் என்றும் குடும்பங்கள் ஒன்றிணைந்து செயல்பட அன்பு பாதையில் பயணிப்பேன் என்றும் அமைதியின் தூதுவனாம் இறைவனைப் போன்று அமைதிக்கான பாதையில் என் வாழ்வை காத்துக்கொள்வேன் என்றும் நல்ல நிலத்தில் விழுந்த விதை போல சவால்களை தாங்கி நேரிய பாதையில் துணிந்து செயல்படுவேன் என்றும் இறைவா உம் திருமுன் குழந்தை இயேசுவின் திருமுன்னிலையில் இறைவா உம் திருமுன் உறுதியேற்கிறேன். நன்றி சொல்லி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இயேசுவின் பெயருக்கு மனிதர் அனைவரும் அண்டியிட்டு மனித இனம் அனைத்து மீட்பை கண்டடைய வேண்டுமென திருவிழமானீரே. ஆகவே நாங்கள் தூய மறைநிகழ் வழியாக அவரை தகுதியுடன் பணிந்து வணங்க இரக்கத்துடன் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, கடந்த 25 ஆண்டுகளாக கடவுள் உங்களை நிறைவாக ஆசீர்வதித்தினுடைய நன்றியின் வெளிப்படுத்தலை வெள்ளி விழாவாக
அற்புத குழந்தை இயேசுவுக்கு நன்றி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நன்றியினுடைய மகிழ்வில் நாங்கள் பங்கேற்பது எங்களுக்கு மகிழ்வை தருகிறது. அற்புத குழந்தை இயேசுவினுடைய ஆசீர்வாதங்களையும் நாங்களும் பெறுகிறோம். இந்த நாளில் எங்களை அன்போடு அழைத்த நண்பர் உங்கள் பங்கு தந்தை அருள் தந்தை விஜய் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. பங்கை மட்டுமல்ல, மறைமாவட்ட அன்பிய ஒருங்கிணைத்தினுடைய அன்பிய பணிக்குழுடைய இயக்குனர் தந்தையாக புது புது முயற்சிகளாக நல்ல ஒரு உற்சாக ஓட்டத்தில் மறைமாவட்ட அன்பியத்தை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள். பல்வேறு திறமைகளை கொண்ட அருள் தந்தை உங்களை சிறப்பான முறையிலே வழிநடத்தி வருகின்றார்கள். பங்கு தந்தைக்கு சிறப்பான ஒத்துழைப்பு கொடுங்கள். அதோடு பங்குத்தின் வழிகாட்டுதலில் இன்னும் பங்குகள் மேன்மையடைய வளர்ச்சியடைய சிகரங்களை தொட உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். இந்த நாளிலே எங்கள் மகிழ்ச்சியை என்னையும் அருள் தந்தை எவின் அருள் தந்தை சுரேஷ் அவர்களை அழைத்திருக்கின்றார்கள். இந்த நாளில் எங்கள் சார்பாக உங்கள் அனைவருக்கும் திருவிழா நல்வாழ்த்துக்களையும் பங்கு தந்தை அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளையும் ஜெபங்களையும் சொல்லிக் கொள்கின்றோம். தொடர்ந்து அற்புத குழந்தை இயேசு உங்கள் பங்கையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் வாழ்வையும் நிறைவாய் ஆசீர்வதிக்க நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கின்றோம். அனைவருக்கும் எங்கள் நன்றிகளையும் திருவிழா வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். பங்கு தந்தைக்கு சிறப்புக்குரிய நன்றி. ஆண்டவருங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அமைதியிலும் சென்று வாழுங்கள். நம் கடவுள் நம்மோடு இருக்கின்றார். இறைவனுக்கு நன்றி. அன்புமிக்கவர்களே, உங்கள் அனைவருக்கும் திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய குடும்ப விழாவினுடைய நிறைவில் வந்துவிட்டோம். வெள்ளி விழாவினுடைய தொடக்கத்தை சீரோடும் சிறப்போடும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே இந்த திருப்பலி சிறப்பு அமைவதற்கு காரணமாக இருந்தவர்கள் நம்முடைய அருள் தந்தையர்கள். அருள் தந்தை வெண்ணி அவர்கள் நம்முடைய ஆரோக்கியபுரம் பங்கு இறை சமூகத்தினுடைய பங்கு தந்தையாக இருந்து சிறப்பாக பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். நான் சிறுவனாக இருக்கிற நேரத்திலேயே என்னுடைய பங்கு தந்தையாக இருந்து செயல்பட்டவர். மறை மாவட்டத்தில் பெரிய பெரிய பொறுப்புகள் இருந்து செயல்பட்டவர்கள். நான் வளர்வதற்கு கூட பல வாய்ப்புகளை தந்து அந்த வாய்ப்புகளை என்னை செய்ய வைத்து அதில் மகிழ்ச்சி கண்டவர். தந்தை அவர்கள் எப்போதுமே மற்றவர்களுடைய உருவாக்கத்தில் அதிகமாக தன்னை ஈடுபடுத்தி கொள்ளக்கூடிய தந்தை அவர்கள் இந்த நாளிலே நம்முடைய குடும்ப விழாவிலே பங்கெடுத்து நமக்காக ஜெபித்து நம் ஒவ்வொருவருக்காகவும் ஆசி வழங்கியிருக்கக்கூடிய தந்தை அவர்களுக்கும் இந்த இடத்தில் பங்கு இறை சமூகம் சார்பாகவும் இங்கு வந்திருக்கக்கூடிய வாடிவிளை, மாங்குழி, படநிலம், தட்டான்விளை மற்றும் எங்களுடைய மண்ணின் மங்கைகள் ஒவ்வொருவர் சார்பாகவும் இங்கு வந்து இந்த நாளில் ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேர் சார்பாகவும் இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கூப்பிட்ட குடலுக்கு ஓடோடி வருபவர். ஏதாவது தேவைன்னு சொன்னாச்சுன்னா, ஒரு கஷ்டமாக இருந்தாலும் சரி, இல்லை ரொம்ப துன்பமான ஒரு சூழலாக இருந்தாலும் சரி, ஏதாவது தேவை என்று வருகிற போது உடனடியாக ஓடோடி வந்து உதவி செய்யக்கூடிய தந்தை அவர்கள், தந்தை அருள் தந்தை எபின் அவர்கள் நம்முடைய பக்கத்து பங்கு மாங்குழி மற்றும் வாடிவிளை பங்கு இறை சமூகத்தை நல்ல முறையில் திட்டமிட்டு வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய தந்தை அவர்கள். உண்மையிலேயே தந்தை அவர்களுடைய சிந்தனை என்பது, எண்ண ஓட்டம் என்பது புதுமையாக இருக்கும். புதிய சிந்தனைகளை, புதிய எண்ண அலைகளை எப்போதும் ஓடவிட்டு கொண்டிருக்கக்கூடியவர்.
எந்த ஒரு மனிதனுக்கு புதுவிதமான சிந்தனைகள் எண்ணங்கள் ஓடுகின்றதோ அந்த மனிதர்கள் தான் புதிதாக எவற்றையும் சாதிக்க முடியும் என்பதற்கு தந்தை அவர்கள் ஒரு சான்று. அவர் இத்தனை ஆண்டுகள் பெரிய பெரிய பள்ளிக்கூடங்களில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக சிறந்த அந்த அட்மிஷன் வாங்குறதுக்கு பல வருடங்களாக காத்திருக்கக்கூடிய பள்ளிகள் எல்லாமே பள்ளிக்கூடத்தினுடைய முதல்வராக இருந்து பணியாற்றிய தந்தை அவர்கள் இப்போது பங்கு அனுபவத்திற்காக இங்கே வந்திருக்கிறார்கள். நமக்கு கூட இருக்கிற நேரத்தில் அதோடைய அருமை நமக்கு தெரியாது. ஆனால் வெளியில் போய் கேட்குற நேரத்தில் ஃபாதர் எபின் சொன்னாச்சுன்னா அதுக்குன்னு ஒரு தனி மதிப்பும் மரியாதையும் உண்டு. தந்தை அவர்களுக்கு சில நேரங்கள் நம்ம புரிஞ்சுக்கிட மாட்டோம். நம்ம கூட இருக்கிற நேரத்தில் பெரிய திறமைசாலிகள் நம்மள இருக்கிற போது அந்த நிறைகுடம் கூத்தாடாதுன்னு சொல்லுவாங்க. அதே போல் அமைதியாக இருக்கிற போது சில நேரங்கள் நாம் புரிந்து கொள்வது கிடையாது. அவ்வளவு பெரிய மனிதர் எளிமையான தோற்றத்தோடு நம்முன்னே நின்று கொண்டிருக்கிறார்கள். தந்தை அவர்களுடைய இன்றைய மறைவுரை சிந்தனை என்பது நம்ம எல்லாரையும் நிச்சயமாக சிந்திக்க வைத்திருக்கும். ஒரு மனிதனுடைய எண்ணம் தான் அந்த மனிதனை எப்படி இருக்க வேண்டும் எப்படி இருக்கக்கூடாது என்பதை நிர்ணயிக்கிறது. நேர்மறையான எதிர்மறையான சிந்தனைகளை நமக்கு சொல்லித் தருகிறது என்பதை ஆழமாக அழுத்தமாக நமக்கு சொல்லித்தந்த தந்தை அவர்களுக்கு இந்த நேரத்தில் நம்முடைய பங்கு இறை சமூகம் சார்பாகவும் மாங்குழி வாடிவிளை படநிலம் தட்டான்விளை மற்றும் நம்முடைய மண்ணின் மங்கைகள் இங்கே வந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொருவர் சார்பாகவும் இந்த இடத்துல மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடியவர். இவர் கூப்பிட்ட குரலுக்கு உடன் இருக்கக்கூடிய தந்தை அவர்கள் நேற்று இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு மறையுரை ஆற்றினார்கள். மிக சிறப்பாக எளிதாக மக்களோடு ஐக்கியமாகக்கூடியவர்கள். எந்த சூழலையும் தனக்கு சாதகம் மாற்றிக்கொண்டு அதை சாதனை படைக்கக்கூடிய ஆற்றல் தந்தை அவர்கள். அதிகமாக படித்தவர்கள், ஆனால் எதையுமே வெளியில் காட்டிக்கொள்ள மாட்டார்கள். அந்த அளவுக்கு கொடுக்கிற பணிகளை இதுவரைக்கும் எங்கெல்லாம் பணியாற்றினார்களோ அங்கு அவருக்கென்று ஒரு தனி இடத்தை பதித்து வைத்திருக்கக்கூடிய தந்தை அவர்கள் நம்முடைய பக்கத்து பங்காகிய படநிலம் பங்கினுடைய பங்கு தந்தையாக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்போது அங்கு ஆலயம் கட்டுகிற பணிகள் மும்முரமாக தீவிரமாக முயற்சி எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதிலும் இப்போதே என்ன செய்ய வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், எப்படி எல்லாம் வடிவமைக்க வேண்டும் என்ற எண்ணத்தை தன்னுடைய சிந்தையில் இருத்தி இப்போதே அது முடிவுக்கு கொண்டு வந்தாச்சு. அந்த அளவுக்கு மிகவும் திட்டமிட்டு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய தந்தை அவர்கள் இந்த நாளில் நம்முடைய இந்த குடும்ப விழாவிலே பங்கெடுத்து நமக்காக ஜெபித்திருக்கிறார்கள். தந்தை அவர்களையும் இந்த நேரத்தில் நம்முடைய பங்கு இறை சமூகம் சார்பாகவும் மாங்குழி வாடிவிளை படநிலம் தட்டான்விளை மற்றும் நம்முடைய மண்ணின் மங்கைகள் சார்பாகவும் இங்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை நம்பிக்கையாளர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். அன்புமிக்கவர்களே, இந்த நாள் இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் நம்ம சொன்ன மாதிரி நம்முடைய மண்ணின் மங்கைகள் மற்றும் மாங்குழி வாடிவிளை படநிலம் தட்டான்விளை பங்கு இறை மக்கள். உண்மையிலேயே இந்த வசந்தபுரம் இறை சமூகத்தில் மக்கள் வருவதற்கு முன்னதாகவே அவங்க எல்லாரும் முன்கூட்டியே வந்திருந்து அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து வந்திருந்தார்கள். உண்மையிலேயே அது பாராட்டுதற்குரியது. எங்களுடைய இந்த குடும்ப விழாவிலையும் வெள்ளி விழாவினுடைய தொடக்கத்திலையும் எங்களுடைய இந்த உறவோடு தங்களுடைய ஐக்கியப்படுத்தி கொண்ட அத்தனை எங்களுடைய உறவு பங்குகளுக்கும் இந்த நேரத்தில் நாம் அனைவரும் ஒரு கரவல் எழுப்பி நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளும். அன்புமிக்கவர்களே, இந்த நாளிலே நமக்கு உணவினை வழங்கக்கூடியவர்கள் திரு கிளிட்டஸ், திருமதி அமுது செர்வின் உடைய குடும்பத்தார் மற்றும் திரு ஜான் ஜோசப், திருமதி மேரி பிரபா உடைய குடும்பத்தார், அதோடு பங்கு அருள் பணி பேரவையும் இணைந்து இந்த நாளிலே உணவுக்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். உண்மையிலேயே தாராளமாக மனம் உவந்து இந்த உதவி செய்த அந்த குடும்பத்தாருக்கு நம்முடைய அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். அன்புமிக்கவர்களே, இந்த நாளின் இளைஞர்கள் மற்றும் கத்தோலிக்க சேவா சங்கத்தினர் இந்த உணவு பரிமாறுவதற்கு சற்று உதவிகள் செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்புமிக்கவர்களே, உணவு அருந்திய உடனேயே தேர்ப்பவனியானது ஆரம்பமாகும். எனவே தேர்ப்பவனிலே அனைவரும் பங்கெடுப்போம். நம்முடைய குழந்தை இயேசுவை நாம் பவனியாக கொண்டு செல்கிற போது செல்லுகின்ற இடங்களெல்லாம் நிறைவான ஆசீர்வாதங்களை அவர் நமக்கு பொழிகிறார் என்ற எண்ணத்தோடு பக்தி உணர்வோடு பங்கெடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.
சில நேரங்களில் தேர்பவனியினுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் பல நேரங்களில் நாம் வித்தியாசமாக நடந்து கொள்வது உண்டு. இது தேர்பவனி, இது நம்பிக்கையினுடைய வெளிப்பாட்டை அது வெளிக்காட்டுவதற்கான தளம். எனவே பக்தியோடும் நம்பிக்கையோடும் குழந்தை இயேசுவை நம்முடைய இல்லத்திற்கு அருகாமையிலே வெளியில் வருகிற போது நாம் அவர்களை கண்டு பாவிக்கவும் அவருடைய உடனிருப்பு அவருடைய ஆசீர்வாதம் இந்த ஓராண்டு முழுவதும் நம்ம இருக்க வேண்டும் என்று சொல்லி உருக்கமாக வேண்டி இந்த பவனிலே பங்கெடுப்போம். அன்புமிக்கவர்களே, தேர்பவனிக்கு பின் சபவந்திக்கான தயாரிப்புகள் நடைபெற இருக்கிறது. எனவே அனைவரும் அதற்கும் ஒத்துழைப்பு கொடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதில் குறிப்பாக பெரியவங்க சாப்பிட்டு முடித்த பிறகு இந்த காய்கறி அறிகிறதுக்கு மற்றபடி ஒரு சில காரியங்களை செய்வதற்கு பெரியவர்கள் அதை ஒருங்கிணைக்கவும் அனைவரும் இணைந்து இதில் குடும்ப விழா என்ற உணர்வோடு பங்கெடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய நாள் இந்த திருப்பலியை நேரடி ஒளிபரப்பு செய்வதற்கு உதவி புரிந்தவர்கள் நம்முடைய மண்ணின் மங்கை திருமதி ஜாக்லின் பெல்லம், திரு பாபு செல்லத்துறை அவருடைய குடும்பத்தார். இவர்களுக்கு இந்த நேரத்தில் நம்முடைய பங்கு இறை சமூகம் சார்பாகவும் இங்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்கள் சார்பாகவும் இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். அன்புமிக்கவர்களே, நாளை நம்முடைய குடும்ப விழாவினுடைய காலை திருப்பலியானது 8:30 மணிக்கு ஜெபமாலை, 9 மணிக்கு திருப்பலியும் நடைபெறும். சிறப்பிக்கக்கூடியவர்கள் பங்கு அருள்பணி பேரவை, வளர்ச்சி குழு மற்றும் நம்முடைய தாய்ப்பங்காக இப்போது தாய்ப்பங்காக இருக்கக்கூடிய பிளாவிளை இறை சமூகமும் இணைந்து சிறப்பிக்கின்றோம். எனவே நல்ல முறையை திட்டமிட்டு சிறப்பிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அன்புமிக்கவர்களே, இது நம்முடைய மண்ணின் மங்கைகளை கௌரவிக்க வேண்டிய நேரம். நேற்றைய தினமே அதுக்கு முந்தின தினமே ஒரு சிலருடைய முகம் இங்கே தென்பட்டது. அப்போவே கண்டிப்பாக நம்முடைய தாய் மண்ணுக்கு திரும்பி வந்திருக்கிறீர்கள் என்பதை உணர முடிந்தது. எனவே நீங்கள் நிச்சயமாக எங்கு சென்றாலும் உங்களுடைய அந்த உணர்வுகள், உங்களுடைய பேச்சு, உங்களுடைய நடவடிக்கைகள், உங்களுடைய செயல்பாடுகள் அனைத்தும் இந்த வசந்தபுரம் மண்ணை நிச்சயமாக பிரதிபலிக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. எனவே இந்த நாளில் இங்கு வந்திருக்கக்கூடிய நம்முடைய மண்ணின் மங்கைகள், அவருடைய கணவன்மார்கள், அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இந்த நேரத்தில் சிறப்பான வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இப்போது பெயர்கள் வாசிக்கிற போது நீங்கள் குடும்பமாக இருக்கக்கூடியவர்கள் குடும்பத்தோடு வந்து உங்களுக்கான ஒரு சிறிய நினைவு பரிசினை நம்முடைய பங்கு மக்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதனை பெற்று செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.
அனுபவிக்கவர்களே, வேற யாராவது வாங்காமல் இருக்கிறீங்களா? நேற்றைய தினம் நடந்த மறையுரையிலிருந்து எடுக்கப்பட்ட கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்லியிருக்கக்கூடியவர்கள் மொத்தம் 2 பேர். மொத்தம் 2 பேர் தான் சரியாக பதில் சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு ஆள் சகாய மாதா அன்பியத்தை சேர்ந்த ரஜிஸ் தங்கம், சகாய மாதா அன்பியத்தை சேர்ந்த அனில் ஜேக்கிங்ஸ், இருவரும் சரியான பதிலை எழுதியிருக்கிறார்கள். பாராட்டுகள். அவர்களுக்கும் இன்று மறைவுரையாற்றிய தந்தை அவர்கள் பரிசினை வழங்குவார்கள். அன்புமிக்கவர்களே, திருப்பலி முடிந்தவுடனேயே இன்றைய நாள் மறையுரைக்கான அந்த கேள்விகள் உங்களுக்கு கூகுள் ஃபார்ம் வழியாக உங்களுக்கு கொடுக்கப்படும். இன்று மண்ணின் மங்கைகளுடைய குழுமத்திலும் அது போடப்படும். எனவே உங்களுக்கான நேரம் அரை மணி நேரத்துக்குள் நம்முடைய தந்தை எபின் அவர்கள் வைத்த மறையுரையிலிருந்து கேள்விகளுக்கு சரியான பதிலை எழுதி அனுப்புகிறவர்களுக்கு நாளை பரிசு வழங்கப்படும். மற்றபடி வெளியூரில் சொன்னாச்சுன்னா அவர்களுக்கு பரிசு பிறகு அந்த பங்கு சமூகத்தில் தரப்படும். நன்றி பாடலுக்காக எழுந்து நிற்போம். ஆரோக்கியதாயே அம்மா அம்மா உந்த அருள்பதம் நாடி வந்தே, மயங்கிடும் மனதினில் மறியே நன்னையே இறையருள் நிறைய செய்வா. ஆரோக்கியதாயே அம்மா அம்மா உந்த அருள்பதம் நாடி வந்தே, மயங்கிடும்